வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது உலக புகழப்பெற்ற சிங்கமான ஸ்கார்ஃபேஸோட தி 4 மஸ்கடிஸ் கூட்டணி எங்கே பிறந்து வளர்ந்து நாடோடியாக வாழ்ந்து அப்புறம் எப்படி மார்ஷ்பேட்டை கைப்பற்றினது, அதுக்கப்புறம் எத்தனை சண்டைகளை போட்டு எத்தனை சிங்க கூட்டங்களை கைப்பற்றிச்சுங்கிறத பார்ட் 1 and 2 பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த பார்ட் 3ல் மஸ்கடிஸ் தன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப உச்சத்தில் இருந்த காலகட்டமான 2015 வருஷத்தில் எத்தனை சண்டைகளை போட்டு எத்தனை சிங்க கூட்டங்களை கைப்பற்றி எந்த அளவுக்கான பிரதேசத்தை கண்ட்ரோல் பண்ணிச்சுங்கிறத எங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவோட கென்யாவில் இருக்க மாசாய் மாரா நேஷனல் ரிசர்வ். இந்த ரிசர்வோட வடமேற்கு திசையில் இருக்க மார் சிங்க கூட்டம் தலைமை ஆண்கள் இல்லாமல் இருக்கு. ஏன் அப்படின்னா 2014 ஜனவரியில் மாசாய் மக்கள் ஸ்கார்ஃபேஸை தாக்குனதால அந்த மாதிரி மறுபடியும் ஒரு தாக்குதல் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் கைப்பற்றின மற்ற சிங்க கூட்டங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவும் மஸ்கடிஸ் கூட்டணி இப்பெல்லாம் மார் சிங்க கூட்டத்தில் தங்குறதே இல்லை. அதிகமான நேரத்தை மற்ற சிங்க கூட்டங்களை தான் செலவு பண்ணுது. ஸோ மார்ஷ்பேட் தலைமை ஆண்கள் இல்லாமல் இருக்கு. இருந்தாலும் மஸ்கடிஸ் கண்ட்ரோலில் தான் மார்ஷ்பேட் இருக்கு. இப்போ 4 மஸ்கடிஸ் கண்ட்ரோலில் மார்ஷ்பேட், ரிச் பிரைட், டோபி பிளைன்ஸ் பிரைட், பாரடைஸ் பிரைட் அப்படின்னு 4 சிங்க கூட்டங்கள் இருக்கு. ஆனால் மஸ்கடிஸ்க்கு இதெல்லாம் பத்தலை. அதுவும் இல்லாமல் கைப்பற்றின எல்லா சிங்க கூட்டத்திலையும் குட்டிகள் பிறந்ததால குட்டிகளை பார்த்துக்கிறதுல பெண் சிங்கங்கள் பிஸியாக இருக்கு. இப்போ மறுபடியும் இணைய சேரணும்னா இன்னும் சில சிங்க கூட்டங்களை கைப்பற்றி ஆகணும். சரி, பக்கத்தில் இருக்க ரெக்ரோ பிரைடையும் ரெக்ரோ பிரேக்அவே பிரைடையும் கைப்பற்றலான்னு பார்த்தா அதை ஆட்சி பண்ணுற 4 கிலோமீட்டர் மேல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுங்களை ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே சண்டைக்கு போனாலும் தேவையில்லாத காயங்கள் தான் ஏற்படுது. இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் மஸ்கடிஸ் தங்களோட அடுத்த கட்ட நகர்வை எடுத்து வைக்குது. தங்களோட பிரதேச எல்லையை விரிவுபடுத்த மாரா ரிவரை கடக்க முடிவு பண்ணுது. 2014 ஜூனில் மாரா ஆற்ற கடந்த மஸ்கடிஸ் மாரா ட்ரையாங்கலுக்கு வந்து சேருது. இந்த புது இடமும் புது சூழ்நிலையும் மஸ்கடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போனதால சில மாதம் இங்கேயே தங்க முடிவு பண்ணுது. மாரா ட்ரையாங்கல் பகுதியில் தங்களோட அதிகாரத்தை விரிவு பண்ண மஸ்கடிஸ் முடிவு பண்ணுது. மாரா ட்ரையாங்கலோட இண்டு இடுக்கலாம் நாளும் சுற்றி வருதுங்க. அப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுங்க கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போன கிச்சுவா மில்ஸை மஸ்கடிஸ் மீட் பண்ணுது. ஆனால் முன்ன பார்த்தப்ப 5 கிச்சுவா மில்ஸ் இருந்தது. இப்போ வெறும் 3 தான் இருக்கு. மஸ்கடிஸ் கையால் அடி வாங்கின ஒரு கிச்சுவா மேலான ஓர்கிட்டிக்கு என்னாச்சுனே தெரியல. அதுக்கப்புறம் மீதி 4 கிச்சுவா மேல்ஸ் இருந்திருக்கும். இப்போ அதுலேயும் ஒன்று காணாமல் போய் வெறும் 3 கிச்சுவா மேல்ஸ் தான் இருக்கு. கிச்சுவா மேல்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிங்கத்தை சொல்லணும்னா ஃபேங்கை சொல்லலாம். இதுதான் ஃபேங்கு. இந்த ஃபேமஸான ஃபுட்டேஜில் முதலைய மிரட்டுற ஃபேங் கிச்சுவா மேல்ஸில் ஒரு முக்கியமான மெம்பர். அடுத்து ஷார்டெயில், கடைசியாக பேரே தெரியாத ஒரு ஆண் சிங்கம். இந்த 3 கிச்சுவா மேல்ஸும் போன வருஷம் மஸ்கடிஸ்ல இருந்து தப்பிச்சா பிறகு மாரா ஆற்ற கடந்து மாரா ட்ரையாங்கலுக்கு வந்து ஓலோலோ சிங்கக்கூடத்தில் இருக்க பெண் சிங்கங்கள் கூடயும் மாரா ரிவர் சிங்கக்கூடத்தில் இருக்க பெண் சிங்கங்கள் கூட இணைய சேர்ந்து இந்த 2 சிங்கக்கூடத்தையும் கைப்பற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இடையில இதுங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இதுங்களோட பழைய எதிரி மாரா ட்ரையாங்கலுக்கு வந்தது. மஸ்கடிஸ் மாரா ட்ரையாங்கலுக்கு வந்ததால சிங்கக்கூடங்களை கைப்பற்றி தங்களோட அதிகாரத்தை மாரா ட்ரையாங்கலில் நிலநாட்டலான்னு நினைச்ச கிச்சுவா மேல்ஸோட நினைப்பு எல்லாம் பகல் கனவாக போயிடுச்சு. மறுபடியும் இவனுங்களான்னு நினைச்ச கிச்சுவா மேல்ஸ் மஸ்கடிஸ் இருந்து விலகி இருக்க முடிவு பண்ணாலும் அது நடக்கவே இல்லை. பல முறை மஸ்கடிஸால் கிச்சுவா மேல்ஸ் தாக்கப்படுது. எப்பெல்லாம் மஸ்கடிஸ் கிச்சுவா மேல்ஸை பார்க்குதோ அப்பெல்லாம் அதுங்க அடி வாங்காமல் போகாது. இந்த மாதிரி பல முறை மஸ்கடிஸ்க்கும் கிச்சுவா மேல்ஸ்க்கும் சண்டை நடந்ததால ஒரு கட்டத்தில் பயந்து போன 3 கிச்சுவா மேல்ஸும் உடம்புல பல காயங்களோட மாரா ரிவரை கடந்து ஆத்தோட கிழக்கு பக்கத்துக்கு வந்துடுது. இப்போ மாரா ட்ரையாங்கலில் மஸ்கடிஸை எதுக்க எந்த ஆண்களும் இல்லாதால மாரா ட்ரையாங்கலோட ஃபுல் கண்ட்ரோலும் மஸ்கடிஸ் கிட்ட தான் இருக்கு. ஓலோலோ சிங்கக்கூட்டத்தையும் மாரா ரிவர் சிங்கக்கூட்டத்தையும் கைப்பற்றின மஸ்கடிஸ் அதில் இருந்த குட்டிகளை கொன்று பெண் சிங்கங்கள் கூட இணைய சேர்ந்து 2 சிங்கக்கூட்டத்தையும் தான் கைக்கு கொண்டு வருது. இப்போ மஸ்கடிஸ் கிட்ட மார்ஷ்பேட், ரிச் பிரைட், டோபி பிளைன்ஸ் பிரைட், பாரடைஸ் பிரைட், ஓலோலோ பிரைட், மாரா ரிவர் பிரைட் அப்படின்னு 6 சிங்க கூட்டங்கள் இருக்கு. ஆனால் மஸ்கடிஸ் மாரா ஆற்றுக்கு மேற்கு பக்கம் இருக்கிற 2 சிங்க கூட்டங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதால கிழக்கு பக்கம் இருக்கிற 4 சிங்க கூட்டங்களில் சில ஆக்கிரமிப்புகள் நடக்குது. நாடோடிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கு. அப்படிதான் 2014 ஜூனில் ஒரு நாடோடி ஆண் சிங்கம் பேரு பகாட்டி டோபி பிளைன்ஸ் சிங்க கூட்டத்துக்குள்ள நுழையுது. ஆல்ரெடி இந்த சிங்கக்கூட்டத்தில் மஸ்கடிஸோட குட்டிகள் இருக்கிறதால அது சுத்தமாக வரவேற்கப்படலை. டோபி பிளைன்ஸ் பிரைட் பெண் சிங்கங்களான ஜிக்கோ, லிப்பி அப்புறம் கினியால் பகாட்டி மோசமாக தாக்கப்படுது. நடந்த மோசமான சண்டையில் பகாட்டியோட இடது பக்க விதைப்பை கிழிஞ்சி வெளியே தொங்கிட்டு இருக்கு. இன்னும் சில மோசமான காயங்களால் எழுந்திருக்க முடியாமல் மரத்தோட நேரில் படுத்திருந்த பகாட்டியை ரேஞ்சர்ஸ் கவனிச்சதால வெட்டினரி டாக்டர்ஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஸ்பாட்டுக்கு வந்த டாக்டர் சேதமடைஞ்ச விதைப்பையை ரிமூவ் பண்ணி தையல் போட்டு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது நல்லாவே காணப்பட்டது. உயிருக்கு எந்த சேதமும் இல்லாமல் போய்ச்சிடுது.
அடுத்து மார் சிங்க கூட்டத்தில் முஷியாரங்கிற பெண் சிங்கத்தை செப்டம்பர் 8ஆம் தேதி நைட்டில் சுற்றி வளைச்ச ஹைனாஸ் கூட்டம் அதை மோசமாக தாக்கி கடிச்சு விட்டுருச்சுங்க. ஹைனாஸ்லாம் சேர்ந்து முஷியாரவை எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, இந்த சண்டையில் அதோட 2 குட்டிகளும் காணாமல் போயிடுச்சு. குட்டிங்க இறந்துருக்கும்னு கணிக்கப்பட்டது. ஆனால் நல்ல வேலையாக குட்டிகளுக்கு எதுவும் ஆகலை. 2 நாளுக்கு அப்புறம் தான் அம்மா கூட அதுங்க காணப்பட்டது. மஸ்கடிஸ் இங்கே இருந்திருந்தா ஹைனாஸ் பக்கத்தில் கூட வந்திருக்காது. அதுங்க இல்லாதால ஹைனாஸ் ரொம்ப ஆட்டம் போடுது. அடுத்து அக்டோபர் 7 ஒரு நாடுடைய ஆண் சிங்கம் டோபி பிளைன்ஸ் பிரைட் சிங்க கூட்டத்தோட எல்லைக்குள்ள நுழையுது. இது வரும்போது எம்டோமாங்கிற ஒரே ஒரு பெண் சிங்கம் தான் கண்ணில் படுது. எம்டமோ 2 குட்டிகளோட இருந்ததால நாடோடி சிங்கத்தை பார்த்த உடனே தான் 2 குட்டிகளையும் மறைச்சி வச்சிடுது. நாடோடியோட ஒரே நோக்கம் இணை சேர்றது மட்டும்தாங்கிறதால தன்னையும் தான் குட்டிகளையும் பாதுகாத்துக்க இணை சேர்றதுக்கான பருவத்தில் இல்லாத போய் எம்டமோ பெண் சிங்கம் நாடோடி கூட இணை சேருது. இந்த பொய்யான இணை சேர்க்கையினால கருத்தரித்தலை உண்டாக்க முடியாது. ஆனால் குட்டிங்க அந்த நாடோடி சிங்கத்துக்கு தான் பிறந்ததுன்னு எம்டமோவால் அதை ஏமாற்ற முடியும். இது பெண் சிங்கங்கள் தங்களோட குட்டிகளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. மஸ்கடிஸ் மாரா ஆத்துக்கு மேற்கு பக்கத்தில் இருக்க 2 சிங்க கூட்டங்களில் அதிக கவனம் செலுத்துறதால ஆத்துக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்க 4 சிங்க கூட்டங்களில் இப்போ பார்த்த மாதிரி ஹைனாஸும் நாடோடி சிங்கங்களும் அத்துமீறி நுழைஞ்சிட்டு இருக்கு. ஒரு சிங்க கூட்டணிக்கு பார்த்துக்க முடியாத அளவுக்கு சிங்க கூட்டங்களும் எல்லை பரப்பும் இருந்தால் அதனால ஏற்படுற விளைவுகள் தான் இப்போ நம்ம பார்த்த 3 சம்பவங்கள். ஆனால் இது நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான். நமக்கு தெரியாமல் இன்னும் நிறைய நடந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க மஸ்கடிஸ் திரும்பவும் இங்கே வருமா, இல்லை அங்கேயே தங்கிக்குமா? 2015 செப்டம்பர் 15 மஸ்கடிஸ் மாரா ஆத்தை கடந்து கிழக்கு கரைக்கு வந்துடுச்சு. ஜூன் மாதம் போன இதுங்க அங்கே நல்லா அலைஞ்சு திரிஞ்சு பெண்கள் கூட ஜாலியாக இருந்துட்டு இப்போ தான் திரும்பவும் இந்த பக்கம் வந்திருக்கு. அக்டோபர் 8ஆம் தேதி பாரடைஸ் சிங்க கூட்டத்துக்கு மஸ்கடிஸ் வந்து சேருது. அதுக்கப்புறம் சில நாள் மார்ஷ்பேடுக்கு பக்கத்தில் மஸ்கடிஸ் காணப்பட்டது. ஆனால் மார்ஸ் சிங்க கூட்டத்துக்குள்ளே நுழையல. இருந்தாலுமே காற்றுல அடிக்கிற மஸ்கடிஸோட வாசனையை ஸ்மெல் பண்ண உடனே பக்காட்டி மாதிரியான நாடோடிகள் தலைக்கு ஆற்ற நோக்கி ஓடிடுச்சிங்க. பிரதேசத்தோட உண்மையான பாஸ் வரும்போது நாடோடிகள் இப்படி தான் ஓடி ஒளிய வேண்டி வரும். ஹைனாஸும் அடக்கி வாசிச்சே ஆகணும், இல்லைனா பலமாக அடி வாங்க வேண்டி வரும். மார்ஸ் சிங்க கூட்டத்துக்கு ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் சில நாட்கள் மஸ்கடிஸ் தங்கியிருந்ததால் மார்ஷ் பெய்டை விட்டு நாடோடி சிங்கங்கள் விலகி இருந்தது. ஆனால் ஒரு சில நாட்களில் மஸ்கடிஸ் பாரடைஸ் பிளைன்ஸை நோக்கி போயிட்டதால மறுபடியும் நாடோடிகளோட தொல்லை அதிகமாயிடுச்சு. பக்காட்டி, மகேண்டா, மோஜா அப்புறம் இன்னும் சில நாடோடிகள் மஸ்கடிஸ் கிளம்புனதை தெரிஞ்சுக்கிட்டு மார்ஸ் சிங்க கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி மார்ஷ் பிரைடோட பெண் சிங்கங்கள் கூட இணை சேருதுங்க. முக்கியமாக மகேண்டா மோஜாங்கிற இந்த ஆண் சிங்கம் மார்ஷ் பிரைடோட பெண் சிங்கமான பிபி கூட இணை சேர்ந்துகிட்டு இருக்கு. மஸ்கடிஸ் மார்ஷ் பிரைடை கண்டுக்காதால தான் இப்படியெல்லாம் நடக்குது. மஸ்கடிஸோட இந்த நடவடிக்கையை பார்க்கும்போது மறுபடியும் அதுங்க மார்ஸ் சிங்க கூட்டத்துக்குள்ளே வராதுன்னு கெஸ் பண்ணப்பட்டது. கெஸ் பண்ண மாதிரியே மஸ்கடிஸ் மறுபடியும் மார்ஷ் பேடுக்கு வரவே இல்லை. இதனால 2015 தொடக்கத்தில் இருந்து நாடோடி சிங்கங்களால் தான் மார்ஷ் பேடு ஆளப்பட்டது. ஆனால் 2015 மார்ச் மாதத்தில் கடைசியாக ஒரு தாட்டி மொரானி மார்ஷ் பேடுக்கு வந்தது. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் மார்ஸ் சிங்க கூட்டத்துக்குள்ளே அனுமதிக்கப்படலை. காரணம் மார்ஷ் பேடுக்கு மஸ்கடிஸ் வந்து பல மாதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மஸ்கடிஸை மார்ஷ் பேடு மறந்துடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ திடீர்னு மொரானி வந்ததால் மார்ஸ் சிங்க கூட்டத்தோட பெண் சிங்கங்கள் அதை ஒரு எதிரியாக பார்க்குது. கூடுதல் இருக்க குட்டிகளை கொண்டுடுமோங்கிற பயத்தில் பெண் சிங்கங்கள் கோபத்தோட சீறி மொரானியை தள்ளி இருக்க சொல்லுது. மொரானி அடங்கி போகுது, ஏன்னா பெண் சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்புறம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெண் சிங்கங்கள் மொரானியை அமைதியாக ஏற்றுக்குது. இருந்தாலும் மொரானி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மார்ஷ் பேடில் தங்குனது. அதுக்கப்புறம் மறுபடியும் பாரடைஸ் பிளைன்ஸுக்கே திரும்பி வந்துடுது. மொரானி இருந்த ஒரு நாளில் மார்ஷ் பேடை விட்டு விலகிருந்த நாடோடி சிங்கங்கள் மொரானி இல்லைன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் தங்களோட லீலைகளை மார்ஷ் பேடில் ஆரம்பிச்சிடுது. ஆனால் பிலாஷகா பகுதியில் தனியாக மாட்டின மகேண்டா மோஜாவை மஸ்கடிஸ் மோசமாக தாக்கி கடிச்சு விட்டுருச்சுங்க. மார்ஷ் பையில் அத்துமீறின மகேண்டா மோஜாவுக்கு இது சரியான தண்டனை. ஆனால் பகாட்டிக்கு லக்கு தான், அது கடைசி வரை மஸ்கடிஸ் கிட்ட மாட்டவே இல்லை. மார்ஷ் பைடுக்கு மொரானி வந்தது தான் மார்ஷ் பைடில் மஸ்கடிஸோட கடைசி விசிட்டாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் மஸ்கடிஸ் மார்ஷ் பைடுக்கு வரவே இல்லை, கிட்டத்தட்ட கைவிட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் மாசாய் மக்களோட தொல்லை அதிகமாக இருந்தது தான். மார்ஷ் பேடு இல்லைன்னா என்ன, அதுக்கு பதிலாக இன்னும் 2 சிங்கக்கூடங்களை கைப்பற்ற மஸ்கடிஸ் பிளான் போடுது. அது தன்னோட வீழ்த்த முடியாத எதிரியான பிளாக்கியான் லிப்ஸ்டிக் இருக்க ரெக்ரோ பிரைடும் ரெக்ரோ பிரேக்அவே பிரைடும் தான் அது. இதில் ரெக்ரோ பிரேக்அவே பிரைடை கைப்பற்றுறதுக்காக பல முறை மஸ்கடிஸ் 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கூட சண்டை போடுது. ஒரு கட்டத்தில் மஸ்கடிஸோட தொல்லை தாங்க முடியாதால ரெக்ரோ பிரேக்அவே பிரைடை மஸ்கடிஸ் கிட்ட விட்டு கொடுத்துட்டு 4 கிலோமீட்டர் மேல்ஸான பிளாக்கியும் லிப்ஸ்டிக்கும் பின்வாங்கிடுது. கடைசியாக 4 கிலோமீட்டர் மேல்ஸ் கிட்ட ரெக்ரோ பிரைடு மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதையும் கைப்பற்ற நினைச்ச மஸ்கடிஸ் என்ன பண்ணுதுன்னா ரைனோ ரிச் பகுதியில் தனியாக மாட்டின பிளாக்கியை சுத்து போடுதுங்க. 4 மஸ்கடிஸில் 3 ஆண்களான ஹண்டர், சிக்கியோ, மொரானி
மூணும் சேர்ந்து பிளாக்கியை கடிச்சு கொதுறதுங்க. லிப்ஸ்டிக் இல்லாதால பிளாக்கியால் கடி வாங்க மட்டும்தான் முடிஞ்சுது, எதிர்த்து போராட முடியல. வலது பக்க பின்னங்கால பிளாக்கிக்கு மோசமான காயங்கள் ஏற்படுந்தது. காயம் ரொம்ப ஆழமாக இருந்ததால அதால் எழுந்திரிக்கவே முடியாமல் ஒரே இடத்துல படுத்து கிடந்தது. பிளாக்கியை மோசமாக தாக்கி படுக்க வச்சுட்டு பக்கத்தில் மஸ்கடிஸ் எவ்வளோ ஹாயாக உட்காந்துருக்கு பாருங்க. பிளாக்கி தாக்கப்பட்ட விஷயம் 2 நாளுக்கு அப்புறம் தான் ரேஞ்சர்ஸ்க்கு தெரிஞ்சதால 2 நாளுக்கு அப்புறம் தான் அதோட காயங்கள் சுத்தம் பண்ணப்பட்டு ஆன்டிசெப்டிக் செலுத்தப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆனாலும் பிளாக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிர் போச்சுடுது. இப்படி பிளாக்கி மோசமாக தாக்கப்பட்டதால லிப்ஸ்டிக் தன்னோட முழு பலத்தையும் இழந்து கடைசியாக இருந்த ரெக்ரோபிராடையும் மஸ்கல்ஸ் கிட்ட விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 8 சிங்க கூட்டங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்க ஸ்கார்ஃபேஸோட 4 மஸ்கடிஸ் கூட்டணி தான் மாசாய் மாராவோட வலுவான சிங்க கூட்டணியாக இருக்கு. மாரா ஆத்தோட மறுபக்கமும் மஸ்கடிஸோட ஆட்சி அதிகாரம் பறந்து விரிஞ்சு கிடக்கு. இதுங்களோட பிரதேசோட எல்லை பரப்பு பார்த்துக்க முடியாத அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கிறதால சில சிங்க கூட்டங்களில் சில நாடோடி சிங்கங்களோட அத்துமீறல்கள் இருந்தாலும் பிரதேசத்தோட உண்மையான பாஸ்னா அது தி 4 மஸ்கடிஸ் தான். இந்த 2015வது வருஷம் தான் 4 மஸ்கடிஸும் தங்களோட உச்சத்தில் இருந்த காலகட்டம். மஸ்கடிஸை எதுக்க இங்கே எந்த சிங்க கூட்டணிக்கும் தைரியம் கிடையாது. 8 வயசுல இருக்க 4 மஸ்கடிஸும் வலிமையோடையும் ஆரோக்கியத்தோடையும் மாசாய் மாராவோட மன்னர்களாக இருக்கு. இப்போதைக்கு இதுங்க மாசாய் மாராவில் மட்டுமே 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான பறந்து விரிஞ்ச மிகப்பெரிய பிரதேசத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்குங்க. நாச் கூட்டணி மாதிரியே ஸ்கார்ஃபேஸோட மஸ்கடிஸ் கூட்டணியும் மாசாய் மாராவோட மறுக்க முடியாத மறைக்க முடியாத வலுவான சக்தியாக இருக்கு. சரி, இதுக்கு மேலே இதுங்களோட ராஜ்யம் வளர்ச்சி அடைஞ்சுதா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சுதாங்கிறத பார்ட் 4ல் பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்கார்ஃபேஸோட இந்த பார்ட் 3 வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.